உங்க அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஆகணும். நேற்று ஒரே ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட சொன்னேன். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து அறிவாளிகள், அறிவார்ந்த சமூகத்தை, அதாவது அறிவார்ந்த நம்மளுடைய நாட்டை சேர்ந்தவர்கள். தமிழ் உரிமைக்காக போடாத தமிழ் இனத்துக்காக அப்படியே இனத்துக்காக உயிரை கொடுக்கக்கூடிய எத்தனையோ தியாகிகளை வந்து நம்ம கடந்த கால வரலாறு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது நேற்று நான் சொன்னேன், சும்மா ஒரு பேஜுக்கு தான் சொன்னேன். வாங்க எல்லாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. அள்ளி கொடுத்து விட்டீங்க லைக் நம்ம சேனலுக்கு, நம்ம வீடியோவுக்கு. ஓகே, அது ரொம்ப ஹாப்பி. நான் இது வந்து எது உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு காலங்காலமா சொல்லி செவி வழி தான் கேட்டிருக்கிறோம். ஆனா அதனால உண்மைத்தன்மை எனக்கு தெரியாதுங்க. எல்லாம் சொன்னாங்க, நானும் சொன்னேன். ஆனா இன்னைக்கு கண் கூட பார்த்தேன். தமிழ்நாட்டு மக்கள் சும்மா யாரோ ஒரு அப்படியே போறவங்க சொன்னா கேட்டுட்டு அப்படியே போறவங்கலாம் கிடையாது. ஆராய்ந்து பார்ப்பவர்கள் உங்க பக்கத்து வீட்டுக்காரனையே எடுத்துங்களேன். சொன்னா அப்படியே கேட்டு வாங்கிட்டு போற ஆள்லாம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் அறிவார்ந்தவர்கள் அப்படியே அரசியல்வாதி என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்டுக்கிட்டு காது வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்களும் கிடையாது. அவங்களுக்குன்னு சுய அறிவு இருக்குது. மத்த மாநிலம் பத்தி தெரியாதுப்பா. ஏன் மாநிலம், ஏன் தமிழ்நாடு, ஏன் மக்கள், நீங்க நானு எல்லாம் இருக்கிற இந்த தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு முன்னோர்கள் எவ்வளவு வீரத்தையும் அறிவையும் சொல்லி கொடுத்துருக்காங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதை நான் கண் கூட பார்த்துட்டேன். அதுக்கு நானே உதாரணம். நேத்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக நாம சரியான செய்திகளை மக்கள் கிட்ட கொண்டு போனா, சரியான திட்டங்களை மக்களுக்கு கொடுத்தா அவங்க நம்ம கைவிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு தான் என் சேனலும் என் வீடியோவும் நீங்க கொடுத்தா அந்த அன்பும் அந்த லைக்கும் என்னால மறக்கவே முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். மறக்காம இன்னைக்கும் அப்பயே எப்பயும் ரெக்வஸ்ட் பண்றதுதான், பிடிச்சிருந்தா அந்த லைக்கும் ஷேரும் கொடுத்துருங்க. பல பேருக்கு சென்றடையும். நேத்து கொடுத்த அதே ஆதரவும், ஏன் கடந்த ஒரு 3-4 மாசமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அதே ஆதரவை இனிமேட்டுக்கு தொடர்வீர்கள் என்ற நம்பிக்கையோட நம்ம விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம்னு பாத்தீங்கன்னா 3 விஷயம். எப்பவுமே 3 பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா 3 அப்படிங்கிறது ஒரு முத்தான செய்திகள் அப்படின்னு ஒரு ரைமிங்கா சொல்ற மாதிரி இன்னைக்கு 3 முத்தான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் உண்மையிலுமே அம்மாவின் விசுவாசினா விசுவாசி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். இதை முடிச்சுட்டு அந்த பக்கம் போனோம்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. யாரை பார்த்து? எதிர்கட்சி பார்த்து தமிழக வெற்றி கழகத்தை பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய புரட்சி புயல், நான் சின்ன பையனா இருக்கும் போது ஐயோ வைகோ அவர்கள் நடைபயணம் போறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேச்சுகளும், உண்மையிலுமே அந்த காலத்து எனக்கு அரசியல் அவ்வளவு தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற அரசியல் விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது அவரோட அரசியல், கடந்த கால அரசியல், இப்ப நடந்துக்கிற அரசியல், இந்த வயசுலயும் நடைபயணத்தை போறாருன்னா சாதாரண இல்ல. அவருக்கு முன்னாடி வந்து நீங்க வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் வந்து அந்த பையன்கிட்ட பேசுனது விஷயம் எல்லாத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க. எப்பா இப்படி எல்லாம் நடைபயணம்னா ஃபர்ஸ்ட் நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும்பா, நாங்க எல்லாம் கொடுத்துறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதையெல்லாம் பார்த்து நீங்க ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்க, அது வேற விஷயம். ஆனா அவர் இன்னைக்கு எடுத்து வைக்கிற அந்த நடைபயணம், சமத்துவ நடைபயணம், நேத்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓபன் பண்ணி விட்டாரு, திறந்து வச்சாருன்னு வச்சுங்களேன். அவர் வந்து நடைபயணத்தை ஆரம்பிச்சு கொடியெல்லாம் எல்லாம் இன்ட்ரோ பண்ணி எல்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனா அந்த நடைபயணம் தமிழக அரசியல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? சரி விடுங்க, தமிழக அரசியல்ல மாற்றத்தை ஏற்படுத்துதோ இல்லையோ, வைகோ அவர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துமா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். முறையா சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கனை கிளிக் பண்றேன். நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஓகேப்பா, இன்னைக்கு விஷயத்தை எடுத்து பேசிடுவோம். அந்த நடைபயணத்தையே பேசிடலாமா? வைகோ அவர்கள் வந்து அந்த காலத்து கதையெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு அப்படியே டைரக்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். அவர் வந்து இந்த நடைபயணம் மேற்கொள்றதோட நோக்கம் என்ன? சும்மா சொல்லுங்களேன், என்ன நோக்கம்? அவரோட கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மல்லை சத்யாலாம் வந்து அங்கிருந்து போயிட்டாரு. அப்புறமேட்டுக்கு அவரோட திராவிட வெற்றி கழகம்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவர் ஒரு பக்கம் பயணிக்கிறாரு. இவர் ஒரு பக்கம் வந்து நம்மளோட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வேணா பாக்குற உங்களுக்கு, இல்ல ஒருவேளை உங்களுக்கு தெரியாது இருந்தா, ஒரு காலத்துல நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞரே பார்த்து பயப்பட்டாருன்னா பாத்தீங்களேன். அப்படிப்பட்டவர். எதுக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர் தான். அங்கிருந்து அவர் வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வரும்போது அவருடைய வீரமான அந்த பேச்சுகளும், அந்த ஒரு அவருடைய பேச்சு அப்படியே சாமி கேட்கும் போது, இன்னைக்கு சீமான் அண்ணா எப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்க பெரியோட பேசுறாரு, அப்படி அந்த காலத்துல அவர் பேசினாரு. இன்னைக்குமே அவருடைய பேச்சுகள் வந்து, அவர் ஒரு லாயரா எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் அவருடைய பேச்சுகள் தமிழ்நாட்டு மக்கள் மீது எவ்வளவு ஒரு பாசமும் அந்த ஒரு பாச போராட்டத்துல அவர் இருந்தாரு. உண்மையிலே சொல்றேன், நிறைய விஷயங்க. சோ இப்போ அவர் எடுத்து வச்சிருக்கிற இந்த சமத்துவ நடைபயணம் உதவுமா உதவாதா அப்படின்னு? கண்டிப்பா உதவுங்க, கண்டிப்பா உதவும். இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒருத்தர் வாக்குல போயிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அது ஆரம்பிக்கிற கட்சிக்கு அவர் ஒரு நடைபயணம், இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்தோட ஆரம்பிக்கிறேன். நான் இப்ப கார்ல போறேன்னு வச்சுங்களேன். கார்ல போகும்போது அங்க நின்றுட்டு இருக்கிற வந்து, எப்பா என்னப்பா அது கார்ல போறாரு, நிக்கிறாரு, பேசுவாரா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொருத்தன் பைக்ல போறான், நானே பைக்ல போறேன். அந்த காரை விட இந்த பைக்கை வந்து கை காட்டி நிறுத்தி பேசுறதுக்கான ஒரு நிதிரு. சரி பைக்கை விட்டுருங்க, அடுத்து சைக்கிள்ல போறேன். சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போது பக்கத்துல வந்து அதே ஆடியன்ஸ் தான், அந்த பொதுமக்கள் வந்து, ஏப்பா
ராஜா சைக்கிள் போறாருப்பா, கொஞ்சம் அப்படியே போய் ஈஸியா நிறுத்துறதுக்கு ஒண்ணு இருக்கு, ஈஸியா அப்ரோச் பண்றதுக்கும் ஒரு நடந்து போறோம். இப்போ ஈஸியா வந்து அப்ரோச் பண்றதுக்கும் நடந்து போகும்போது அப்படியே போற போக்குல பேசிட்டே போகலாம். சோ அவரோட நடைப்பயணம், இந்த சமத்துவ நடைப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியா அதாவது நம்மளோட தமிழ்நாட்டு மக்களை ஈஸியா ரீச் ஆகும். அது ஒரு மாவட்டம் 2 மாவட்டம்னு இல்லை, எல்லா மாவட்டம். இன்னைக்கு வந்து நாம ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி மேடை போட்டு பேசுறது, இந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது வந்து அப்படியே போற போக்குல பேசிக்கிட்டு போறது. இந்த நடைப்பயணம் அப்படிங்கிறது வந்து ஜனங்களோட ஜனமா அப்படியே நடந்து போயிட்டே அப்படியே இருக்கிற விஷயங்கள் உண்மையிலுமே அவருடைய கட்சிக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கும். ஆனா எங்க இருந்துன்னா அப்படியே டாப் கியருக்கு போயிடாது. அவர் கட்சி ஒரு 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 வளர்ச்சி, அவரோட இவர் வந்து மலை சத்தியா போன விஷயம், அப்புறம் உட்கட்சி பூசல், அப்புறம் அவங்க மகனை கொண்டு வந்து இதெல்லாம் பேசுபொருளா இருந்தாலுமே வைகோ அவர்களுக்கு வந்து இந்த நடைபயணத்தின் மூலம் அவருடைய கட்சிக்கு ஒரு புது பொலிவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஆனா அவர் இருக்கிற கூட்டணி கட்சிகள் எவ்வளவு ஒரு வலுவான ஒரு சக்தியா, மாற்று சக்தியா இவருக்கு இருக்க போதோ, இல்ல எவ்வளவு ஒரு சீட்டு இவங்களுக்கு கொடுக்க போறாங்களோ அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்துல வந்து இங்க பங்கு கொடுக்க போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. எனிவே அதெல்லாம் இருந்தாலும் என்னோட ஒட்டுமொத்த கருத்தா என்ன சொல்றேன்னா, அவருடைய அந்த சமத்துவ நடைபயணம் உண்மையிலுமே முழுமை பெற்று நாட்டு மக்கள்ல ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிறதான். ஏன்னா இன்னைக்கு கூட நிறைய பேர் வந்து அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தாங்க, அவர் நடந்து போயிட்டே இருக்கிறாரு, அவரும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. சரி, அவரும் வந்து நின்று பேசி அவங்களோட குறை நிறைகளை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பட்ட விஷயம் போது ஈஸியா மக்கள் ரீச் ஆகும். யாரு நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்களை கூட கொஞ்சம் வயசு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. அப்ப இருந்த மாதிரி இப்பவும் அதே இளமை துடிப்போடவே அப்படியே வேகமா செயல்படுகிறேன். நான் கூட கொஞ்சம் நினைச்சேங்க, வைகோ அவர்கள் உண்மையிலுமே நடைபெயர்ந்து போனா அவரோட நடைய பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோல அவ்வளவு வேகமா போறாரு. நாமளும் அந்த வயசுல எப்படி என்ன அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் அவருடைய நடைபயணம், அந்த சமத்துவ நடைபயணம் வெற்றி பெற்று வருகின்ற இந்த 2026 தேர்தலில் அவங்களோட கூட்டணி வெற்றி பெறுமா பெறாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரியல. ஏன்னா தேர்தல் வாக்குறுதிகளும் இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது வந்தாதான் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. பட் பர்சனலா அவரோட இந்த ஒரு நடை பயணம் உண்மையிலுமே அவருடைய கட்சிக்கு மீண்டும் ஒரு புதுப்பொலிவு கொடுக்கும். மீண்டும் அதாவது மதிமுக 2.0 அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுக்கலாம்னு வச்சுங்களேன். ஸோ அவருடைய நடைபயணம் வெற்றி பெற, சமத்துவ நடைபயணம் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட விஷயத்துக்கு போவோம். ஓபிஎஸ் அவர்கள் என்னடா ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து உங்களுக்கே தெரியும், அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து அங்கிருந்து தூக்கி அடிச்சிட்டாங்க. நம்மளுடைய மதிப்புமிக்க எடப்பாடி ஐயா வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில வந்து கட்சிக்கு குந்தகம் விளைவிக்கிறது அப்படி இப்படின்னு விஷயத்த சொல்லி அங்கிருந்து வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அனுப்பிச்சு விட்டாங்க. இவர் தனியா இருக்கிறாரு. இவர் வந்து தனியா ஒரு குழு மாதிரி ஆரம்பிச்சார், உரிமை மீட்பு குழுன்னு ஆரம்பிச்சு, அந்த உரிமை மீட்பு குழுல இருந்து இப்ப கழகமா ஆரம்பிச்சு அவர் ஒரு கட்சி மாதிரி நடத்திட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். ஆனா இருந்தாலும் அவருடைய அறப்போராட்டமும் அந்த சட்ட போராட்டமும் இது வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு கூட அவர் சொன்னாரு, இந்த பொதுச் செயலாளர் பதி எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரூல்ஸ் வச்சிருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்தது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு கொண்டு வந்து அவங்க கன்வீனியன்ட்டுக்கா ரூல்ஸ் எல்லாம் மாத்தி, பொதுச் செயலாளர்னா இத்தனை பேரு, அவர் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இத்தனை எலெக்ஷன்ல நிக்கணும் ஏதோ அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாரு. ஆனா அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கா மாத்தி ஒரு ஒரு சரியான ஒரு உறுப்பினர்களோட கருத்து கேட்காமையே தன்னிச்சையா செயல்படுற மாதிரி தோணுது. இது கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த போதே ஒவ்வொரு உறுப்பினரோட கருத்து கேட்டுதான் பொதுச் செயலாளர் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சதுனாலதான் இன்னைக்கு வரைக்குமே அடிப்படை உறுப்பினர்ல இருந்து கூட அங்க முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. அதையெல்லாம் இப்ப காற்றில் பறக்க விட்டு அதன் வழியா எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்சாரு, எம்ஜிஆர் அவர்கள் அந்த ரூல்ஸை கொண்டு வந்தாரு. அதே ரூல்ஸை தான் வந்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரும் கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்தாங்கன்னா ஃபாலோ பண்ணி வந்தாங்க. அதையும் தாண்டி இப்ப இருக்கிற பொதுச் செயலாளர் வந்து இப்படி ஒரு ரூல்ஸ் எல்லாம் மாத்தி என்னென்னமோ அடிப்படை உறுப்பினர் எல்லாமே கருத்து கேட்கறாங்களா இல்லையா தெரியல, கன்ஃபியூஷன் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த உரிமை மீட்பு கழகம் உண்மையிலுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்து கிடப்பவர்களை ஒன்று சேர்த்தே தீர்வோம் அப்படிங்கிறது அவரோட விஷயம் தெரியுங்க. எனக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து நிறைய பேர் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு அப்படியே ஜம்ப் அப்படி இப்படின்னு கன்ஃபியூஷன்ல இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்களும் சரி, ஓபிஎஸ் அவர்களும் சரி, அவங்க உண்மையான விசுவாசி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்ன வரைக்குமே மாற்று கட்சிக்கு போகாம தன்னோட கட்சியை தான் மேற்கொண்ட தலைவர்களை அதாவது ஒரு எவ்வளவோ ஆஃபர் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும், எவ்வளவோ ஆஃபர் வந்திருக்கும், வாங்க எங்க கட்சிக்கு வந்துருங்க, உங்களை ராஜா மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா தான் கொண்ட தலைவருக்காகவும் தலைவிக்காகவும் இன்ன வரைக்குமே கட்சியை அடமான வைக்காம கட்சியை டெவலப் பண்றதுக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. இன்னொருத்தர் கட்சி விட்டு நீக்கினாலும் அந்த கட்சியை ஒண்ணு சேர்க்கிட்டு இருக்காரு. 2 பேருமே என்ன பொறுத்த வரைக்கும் விசுவாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். அடுத்த விஷயம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் மாண்புமிகு துணை முதலமைச்சர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பக்கம் இந்த வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா,
அதாவது அப்படியே அப்படியே பேசி பேசி அப்படியே திட்டுற மாதிரி திட்டு, வாழ்த்துற மாதிரி வாழ்த்தி திட்டி விட்டு போயிடுறது. அந்த மாதிரி விஷயத்துக்குள்ள இங்க வஞ்சப்பழிச்சு என்னடா நடந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதாவது ஒருத்தருக்கு பயம் வந்துருச்சு. இப்போ நீங்க பிக் பாஸ்ல கூட பார்த்துருப்பீங்கன்னு வைங்களேன். அந்த பிக் பாஸ்ல வந்து அன்னைக்கு எலிமினேஷன் ஆகும்போது அவங்களுக்கு மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள நம்ம எலிமினேட் ஆகக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஆனா எலிமினேட் அந்த கார்டு காட்டணும்னு இந்த வாரம் நீங்க தான் எலிமினேட் ஆவறீங்க அப்படின்னு சொல்லிட்டா அவங்க அந்த பயம் உள்ளுக்குள்ள இருக்கும். ஆனா வெளியே காட்டிக்கணும். நானும் கேத்துறா ஓகே என்ன எதுக்கு அழுவுறீங்க, எதுக்கு சிரிக்கிறீங்க, ஏன் உடுக்க, இதெல்லாம் சர்வ சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மனசுக்குள்ள பல கஷ்டங்கள் இருந்தாலும் அது காட்டிக்காம வெளியே அப்படியே சொல்றது. அது மாதிரி தான் இங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தெள்ள தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எனக்கு அப்படிதாங்க தோணுது. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னதான் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனமா இருந்தாலும் அவங்கதான் எனக்கு எதிர்கட்சி. அப்ப தமிழக வெற்றி கழகம் யாரு? நான் ஒரு விஷயம் கேட்கறேங்க. பலவீனமான கட்சியா இருக்குதுன்னா ஒரு ஒரு நீங்க யாரு? நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறீங்க. ஒரு பலவீனமான எதிர்கட்சி இருக்கும்போது பலவீனமான எப்படி ஒரு 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 கட்சி நீங்க சொல்றீங்க? இப்போ ஒரு படத்துல எடுத்துங்க. ஒரு படத்தோட வெற்றியே அந்த படத்தோட வில்லன் தான். அந்த வில்லனோட கேரக்டர் நல்லா வடிவமைச்சு மாசான வில்லனா கொண்டு வந்துட்டீங்கன்னா அதை அடிக்கிறவன் ஹீரோவா ஆயிடுவான். இதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு பலவீனமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்கதான் எதிர்கட்சி அப்படின்னு சொல்லும்போது நீங்க யாரு? நான் சொன்ன அந்த ஹீரோ வில்லன் கதையை வந்து அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்றது இல்லை. ஸோ அவங்களே அவங்களோட கட்சியை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது இந்த ஹீரோ வில்லன் அப்படிங்கிறது. வில்லன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான். எனக்கு என்னமோ யாரோ முன்னாள் தலைவர்கள் சொன்னாங்க, எதிர்கட்சி நல்லா இருந்தாதான் நாட்டினோட வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டைல சொல்லியிருந்தாங்க. எதிர்கட்சி நல்லா இருந்தாதாங்க ஆளுங்கட்சி எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். நீங்களே எதிர்கட்சி வந்து பலவீனமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது என்னது? எதிர்கட்சின்னு அவர் சொல்லல. அவர் சொன்னது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு யார் எதிர்கட்சியா இருக்குது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே. சோ அவர் அப்படி சொல்லி அவங்களோட விஷயம் சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா தமிழக வெற்றி கழகத்தோட வளர்ச்சி இன்னைக்கு அபரிவிரமா வளர்ந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு தலைவர்களும் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியும் வந்து எல்லாருமே வந்து சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்து இந்த பக்கம் பார்த்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே வலிமாலை வெளி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. கூட்டணிக்கு ஒன்றும் வந்த பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாத்தையும் இந்த முக்கோண காதல் மாதிரி 3 பக்கம் இருந்துகிட்டு இவங்க டைரக்ஷன்ல ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா 2026 கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாசம்லாம் கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து எலெக்ஷன் வந்துடும். ஏப்ரலோட மிடில் இல்ல ஏப்ரல் முடிஞ்சு ரிசல்ட் வந்த உடனேயுமே ஒவ்வொருத்தரோட பேச்சுகளையும் நம்ம அப்படியே எடுத்து போட்டு அப்படியே ரசிகன் தாங்க தோணுது. அவங்க என்ன ரசிகங்கிறத விட அந்த அரசியலை கத்துக்கணும். எப்படிலாம் அவங்க கட்சியை வந்து ஒரு ஸ்ட்ராங்கா கொண்டு போறதுக்கு என்னென்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப தோத்து போனவங்களோட அந்த ஒரு பார்ட்டியை எடுத்து அவங்க என்னென்னலாம் பாருங்க எப்படி எல்லாம் பேசிருக்காங்க. அதுதான் அரசியல் கத்துக்கிறது. அரசியல் இவங்கெல்லாம் இப்படி சொல்லிக்கிறாங்க. அவங்க கட்சி ஓ நம்ம கட்சியை வளர்க்கணும்னா இது மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணணுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நமக்கு தோணுதா இல்லையா? சோ இது மாதிரி ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தேடி பார்க்கும்போது தான் அரசியல் கத்துக்கணும்னே ஆசையா வருதுங்க. நம்மளுடைய முன்னோர்களும் சரி, இப்ப இருக்கிற சீனியர் பொலிட்டிஷியன் சரி, எல்லாருமே சமகாலத்துல நம்ம இருக்கிறது சந்தோஷம். எனக்கு அதை விட சந்தோஷம் என்னன்னா, இந்த சமகாலத்துல நாமளும் அரசியல் பேச வந்துட்டுமே, ஆஹா இவங்க கூட ஒரு அரசியல் சொல்றது நாம எடுத்து வச்சு பேசுறதுக்கு ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு தருணமா தாங்க இருக்குது. இப்படி எல்லாம் அரசியல் இருக்குது. இதையும் கத்துக்காம போயிருந்தா எனக்கு உண்மையிலுமே மனசு கஷ்டமா இருக்கும். சோ அப்படி மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுக்கு இவர் சொன்ன விஷயங்களும் ஒரு பலவீனமான எதிர்கட்சி, பலவீனமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு எதிர்கட்சி அப்படின்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு நெருடலா தான் இருக்குது. அவங்க பலவீனம் அப்படிங்கிறது வந்து எதை வச்சு நீங்க தீர்மானிக்கிறீங்க? எலெக்ஷன் வந்து இன்னைக்கே நடத்திட்டாங்களா இல்ல கூட்டம் கூடலின்னு சொல்றீங்களா? எடப்பாடி அவர்கள் வந்து இன்னைக்குமே வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் தொகுதி வாரியா போயிட்டு இருக்கு, கூட்டம் கூடிக்கிட்டு இருக்குதே, ஆரவாரம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. நான் இன்னும் சொல்றேன், பூத் கமிட்டி அந்த பூத் மெம்பர்ஸ் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த கட்சியோட கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த எலெக்ஷன்லயும் சரி ஜெயிக்கிறதுக்கான ஒரு 100% அவங்களை நிர்ணயிச்சலாம். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துல 64,000 சம்திங் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அந்த பூத் கமிட்டி. அந்த மெம்பர்ஸ் இவங்க வந்து கம்மி தான். 54,000 பிஜேபியா சம்திங் அவங்க ஓவராலா கணக்கு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. ஆனா வந்து 22,000 வந்து இவரு விஜயகாந்த் கட்சி நினைக்கிறேன். அப்புறம் நம்மளோட இது மட்டும் 32,000 நம்மளோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் 32,000 நினைக்கிறேன். சோ இவ்வளவு மெம்பர்ஸ் வந்து அவங்களே வச்சிருக்காங்க, சும்மாலாம் இல்ல. ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் கட்சிக்கும் தான் கொஞ்சம் அப்படியே இருக்குது. ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்கும் இப்போ வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து சீனியர்ஸ் எல்லாமே இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்துல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒவ்வொருத்தரோட பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ண அந்த கட்சியோட
வெற்றி வாய்ப்புகள் இன்னும் பெருகும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த பாயிண்டோட நான் வந்து என் பண்ணிக்கிறேன். மறக்காம இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா இந்த ஃபுல்லா இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும். மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.